நாகர்கோவிலில் விசாரணை கைதி போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டு. மாவட்ட நீதிபதி சத்தியமூர்த்தி இரண்டாவது நாளாக நேரில் விசாரணை. நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்ததாக கூறப்படும் சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் காயம். மாவட்ட நீதிபதி முன்னிலையில் நடந்த பிரேத பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல். நாகர்கோவில் சிறையில் சபரிவர்மன் என்ற விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரம். சாத்தான்குளம் சம்பவத்தை போன்று தனது கணவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக மாணவி ஆனந்தவல்லி புகார். அடுத்த சாத்தான்குளம் கேஸ் இந்த சபரிவர்மன் கேஸ். ஜெயில யார் யார் அவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தினாங்களோ அவங்கெல்லாம் தூக்கல போடணும். அதுதான் ஏன் புருஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஆத்மா நிம்மதி சாந்தி அடை. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரத்தில் சிறை காவலர்கள் 3 பேர் கைது. சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றி காவல்துறை நடவடிக்கை. நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கடும் கண்டனம். காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் விஜய் உரிய பதில் சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தாவேக ஆட்சியின் 2 மாதங்களில் 4 காவல் மரணங்கள் ஏற்பட்டுள்ளதாக திமுக குற்றச்சாட்டு. காவல் மரணங்களை திசை திருப்பும் நடவடிக்கையில் முதல்வர் விஜய் ஈடுபடுவதாகவும் முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் சாடல். தாவேக அரசு பொறுப்பேற்ற இந்த 60 நாள்ல மட்டும் ஏறத்தாழ 4 சம்பவங்கள் இது போல நடந்திருக்கு. என்ன, ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு நியாயமா? சட்டம்னா எல்லாருக்கும் சமமானதுதான். டைவர்டிக் பாலிடிக்ஸை மட்டும்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நாகர்கோவிலில் சிறை கைதியை அடித்தே கொன்ற காவல்துறையினரை பாதுகாப்பதா? முதல்வர் விஜய் வாய் திறக்க மறுப்பதா என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டம் உருவாக்க முதல்வர் விஜய் உத்தரவு. அதிவிரைவு சாலைகளில் முக்கியத்துவம் கொடுக்கவும் அறிவுறுத்தல். இரண்டாயிரத்து 31ஆம் ஆண்டுக்குள் 20,000 பொது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள். வெற்றி தமிழகம் தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பு. எழுநூற்று 51 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமனம் வழங்கினார் முதல்வர் விஜய். 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கும் பணி நியமன ஆணை. டாக்டர் விஷ்ணுகுமார் அவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதல் பணி நியமன ஆணையை மாற்றுத்திறனாளி பெண் மருத்துவருக்கு வழங்கிய முதல்வர் விஜய் மேடையிலிருந்து கீழிறங்கி சென்று பணி நியமன ஆணையை வழங்கினார். இன்று நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கிச் சென்று மாற்றுத்திறனாளி பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 139 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மருத்துவ கட்டடங்களை திறந்து வைத்தார் முதல்வர் விஜய். நவீன உபகரணங்களையும் அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கினார். தமிழ்நாடு சுகாதார கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள நலம் TN இணையதளத்தை தொடக்கி வைத்த முதல்வர் விஜய்
தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் நன்கொடை வழங்குவதற்கான இணையதளம். பொதுமக்களின் பங்களிப்புகளை ஒருங்கிணைக்கும் வகையில் நலம் TN என்ற புதிய அமைப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். நலம் TN இணையதளத்தின் மூலம் அனைவரும் தங்களது பங்களிப்பை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் முழு வெளிப்படைத்தன்மையுடனும் வழங்க முடியும். ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தாவேகா அமைச்சரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் இடம்பெறுமா? அந்த சூழல் வந்தால் ஒசூரிலிருந்து கூட ஒருவர் அமைச்சராக வாய்ப்புள்ளது என மு. வீரபாண்டியன் பேட்டி. நாங்களா அந்த சூழல் வரும், அந்த சூழல் வருகிற போது இந்த மண்ணிலே இருந்து கூட தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைச்சர்களாக வருவார்கள். அந்த காலம் நெருங்குகிறது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு வாழ்த்துக்கள். அதிமுக எம்எல்ஏக்களை திருடும் விஜய்தான் களவாணி. திமுக அதிமுக கூட்டு களவாணி என்ற முதல்வரின் விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி காட்டமான பதில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து, அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கிறார்களே, அவர்தான் களவாளி. திமுக அதிமுக கூட்டணி பேச்சு என்பதும் கட்டுக்கதை. திமுக தீய சக்தி என்பதே இப்போதும் தங்களது நிலைப்பாடு என எடப்பாடி கே. பழனிசாமி உறுதி. அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுக்கிறாங்க. பொன்மனச்சம்பள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினாங்க. அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி என்றார் ஸ்டாலின். இப்போது அந்த கொள்கை என்னவானது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எங்க கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்க இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்க போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதுல எங்க போய் கொள்கை இருக்குது? ஆவின் நிறுவனம் மூலம் பால் கொள்முதலை அதிகரிக்க முதல்வர் விஜய் உத்தரவு. தனியாருக்கு இணையாக ஆவின் நிறுவனத்தை உருவாக்கவும் அறிவுறுத்தல். பாக்கெட்டுகளுக்கு பதிலாக தானியங்கி இயந்திரம் மூலம் ஆவின் பால் விற்க திட்டம். கொடைக்கானல் உதகையில் சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் ஆவின் நிறுவனம் அறிக்கை. பழனி கோயில் நிலத்தை தன் உறவினர் பெயருக்கு பட்டா கொடுத்து விட்டதாக வதந்தி பரப்புகிறார்கள். தவறான தகவல் பரப்பியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் பேட்டி. யார் யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை என்னுடைய உறவினர் தான் அந்த 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடிக்கு பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபிச்சு ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. அப்படி எந்த ஆதாரமே இல்லாம பொய்யாக புதுசா ஒரு உறவினரை எனக்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியாது என் உறவினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பழனி கோயில் நிலத்தை தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுவிட்டது. வேறு யாருக்கு தொடர்பு இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் உறுதி. மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவர் துறை சார்ந்து அந்த சார் பதிவாளரை உடனடியாக சஸ்பென்ஷன் பண்ணிட்டு நேர்மையான விசாரணைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அவரும் அவர் துறை சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.
கரூர் கோயில் நிலத்தை மக்களுக்கு பட்டா கொடுத்ததாக சொல்வது தவறு. தாவேக ஆட்சியில் யாருக்கும் புதிதாக பட்டா கொடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் ரமேஷ் விளக்கம். கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்படின்னு டிசைனா கலரா போய் சொல்லி ரீல் சுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். இவங்க சொன்னது போல ஏதோ புதுசா தாவேக ஆட்சிக்கு வந்தோடனே பட்டா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றத ஒரு அப்பட்டமான பொய். அது இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாவே அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. பட்டா கொடுத்ததுக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்கள் அங்க வசிச்சுட்டு வராங்க. கரூரில் 3084 ஏக்கர் இனாம் நிலங்களுக்கு பதிவுத்துறை விதித்த தடையை ஆட்சியர் நீக்கியது தற்போது செல்லும். அரசு தரப்பில் ஜூலை 29ஆம் தேதி விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. CBSE மற்றும் பிற வாரிய பள்ளிகள் தொடங்க தடையில்லா சான்று வழங்கிய அமைச்சர் ராஜ்மோகன் 10 மெட்ரிக் மழலையர் பள்ளிகளுக்கு தொடக்க அனுமதி ஆணைகளையும் வழங்கினார். மேட்டூர் அருகே 3600 ஆண்டுகள் பழமையான புதைக்குழிகள் கண்டெடுப்பு. காவிரி நாகரிகத்தின் தொன்மையை உறுதிப்படுத்தும் சான்றுகள் கிடைத்துள்ளதாக தகவல். திராவிட மாடல் அரசு தொடங்கிய அகழாய்வு பணிகளை புதிய அரசும் தொடர வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தெற்கிலிருந்து தொடங்கி எழுதுவோம் என்றும் பதிவு. தாவேக ஆட்சியில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது பாராட்டத்தக்கது. பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால் நல்ல மதிப்பெண் வழங்கலாம் எனவும் தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ பேட்டி. இந்த ஆட்சி எத்தனை நாள் ஆச்சு? இப்போ 60 நாள் ஆயிடுச்சா? சரி, 60 நாள் ஆயிட்டு 6 மாதம் போனதுக்கு அப்புறம் தான் மதிப்பீடு செய்ய முடியும். அதே நேரத்தில் அவங்க டாஸ்மாக் கடைகளை 717 கடைகளை மூடினாங்க. அது ஒரு நல்ல விஷயம், நான் அதை பாராட்டுறேன். படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினா நிச்சயமாக ஒரு நல்ல மதிப்பெண் போடலாம். காத்திருப்போம், ஒரு 6 மாதம் காத்திருப்போம். மதிப்பெண் போடக்கூடிய அளவுக்கு நாட்கள் இன்னும் கிடக்கல. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடன் மதிமுக பொதுச் செயலர் வைகோ சந்திப்பு. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் மதிமுக நீடிப்பதாகவும் பேட்டி. Just a courtesy call. Just a courtesy call, that's all. And what about the alliance in the Tamil Nadu, sir? I am with Congress, MDMK is with Congress alliance. தாய்மாமன் திட்டத்துக்காக தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 1 கிராமில் மோதிரம் வழங்க ஏற்பாடு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் கடந்த 11 நாட்களில் சவரனுக்கு 4400 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் தொடும் முட்டை கொள்முதல் விலை. நாமக்கல்லில் மேலும் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 75 காசுகளாக நிர்ணயம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 18 இடங்களில் சுட்டெரித்த வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 108.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் கொடைக்கானலில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பருவமழை காலத்தில் நிலவும் வறண்ட வானிலையால் விவசாயிகள் கவலை. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் மின்சார ரயில் சேவை சுமார் 1 மணி நேரம் பாதிப்பு. தொழில்நுட்ப கோளாறால் பூங்கா ரயில் நிலையத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி.
பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் விழா. வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் நினைவில்லம் மற்றும் மணிமண்டபம். சேலம் கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் மோகனுக்கு கட்டண பாக்கி 4 வாரங்களில் முழுமையாக வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வியட்நாம் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். சொந்த விருப்பத்தின் பேரில் நிதியுதவி வழங்குவதாக லாவா நிறுவனம் அறிவிப்பு. மறைந்த எழுத்தாளர் பூமணியின் உடல் கோவில்பட்டி அருகே சொந்த ஊரில் நல்லடக்கம். கரிசல் மண்ணின் பண்பாட்டை பிரதிபலிக்கும் பாரம்பரிய ராஜா ராணி ஆட்டத்துடன் இறுதி மரியாதை. Reload. Listen. All is fight. Reload. All is present. All is fight. பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய நாகர்கோவில் காசிக்கு ஆயுள் தண்டனை உறுதி. இளம்பெண்கள் ஒருவரிடம் எவ்வளவு நம்பிக்கையாக பழகினாலும் தனிப்பட்ட புகைப்படங்களை பகிர வேண்டாம் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. ஈரோடு தாளவாடி மலைப்பாதையில் மீண்டும் சிறுத்தைகள் நடமாட்டம். சாலையில் கம்பீரமாக உலா வந்த சிறுத்தையை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சம். பழனி முருகன் கோயிலில் காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திரர் சுவாமி தரிசனம். முருகனுக்கு சிறப்பு பூஜைக்கான அலங்கார பொருட்களை காணிக்கையாக வழங்கி வழிபாடு. ஆனி அமாவாசை தினத்தை முன்னிட்டு ஈரோடு பண்ணாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். சேலம் ஓமலூர் சுங்கச்சாவடியில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற 22 சக்கர லாரி பழுது. சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. புதுக்கோட்டையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்களில் பணிகள் பாதிப்பு. கொள்முதலில் கால தாமதம் ஏற்பட்டு நெல் மூட்டைகள் தேங்குவதால் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க விவசாயிகள் கோரிக்கை. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு முறைகேடு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ராகுல் காந்தி வலியுறுத்தல். பாதிக்கப்பட்ட 6 லட்சம் பேரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மறுதேர்வு நடத்தவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை. நீட் மறுதேர்வு விடைத்தாள் நகல் மாணவர்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தவறுகள் இருந்தால் நாளை மாலைக்குள் முறையீடு செய்ய வேண்டும் எனவும் விளக்கம். பதினேழாவது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வரும் சோனம் வாங்சுக் 8 கிலோவுக்கு மேல் எடை குறைந்த நிலையில் தசை இழப்பு பிரச்சினையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தை கைவிட தலைவர்கள் பிரபலங்கள் வேண்டுகோள். முன்னாள் முதல்வர்கள் அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், எழுத்தாளர் அருந்ததி ராய், நடிகர் நஸ்ருதீன் ஷா உள்ளிட்டோர் வலியுறுத்தல். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட சோனம் வாங்சுக் மறுப்பு.
தான் வேண்டி கேட்டுக்கொண்டும் மறுத்துவிட்டதாக கரப்பான் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே தகவல். குஜராத்தில் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் ஏசி பெட்டியில் பயங்கர தீ விபத்து. பணிமனையில் நிறுத்தப்பட்ட ரயிலில் நிகழ்ந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவு. கால்நடை தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் யாதவின் ஜாமீனை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. மேல்முறையீடு மனுக்களை விசாரித்து விரைந்து தீர்ப்பளிக்குமாறு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கேரளத்தில் நடிகை வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு பிணை வழங்க மறுப்பு. இது தனிநபருக்கு எதிரானதல்ல, பெண்களின் கண்ணியம் மற்றும் சமூக பாதுகாப்பிற்கே எதிரானது என கேரள உயர்நீதிமன்றம் கருத்து. காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. கடந்த 12 நாட்களில் மட்டும் 3 லட்சம் பக்தர்கள் பயணம் செய்து புதிய வரலாற்று சாதனை. ஈரான் தாக்குதலில் இந்திய மாலுமி உயிரிழப்பு. ஈரான் தூதரை நேரில் அழைத்து மத்திய அரசு கண்டனம். இந்தியர்களின் பாதுகாப்பை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மேற்காசியாவில் போர் தீவிரமடையும் நிலையில் ஹோர்மோஸ் நீரிணையில் உள்பகுதியில் 148 பேருடன் சிக்கிக்கொண்ட 7 இந்திய கப்பல்கள். போர் பதற்றம் தணியும் வரை வெளியே வர வாய்ப்பில்லை என அரசு அதிகாரிகள் தகவல். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு கத்தார் கண்டனம். சவுதியின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அறிவித்த கத்தார் அரசு. இந்தியா பிரிட்டன் இடையே மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் நாளை அமலுக்கு வருகிறது. ஜவுளி, காலணி, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், காய்கறிகள், மீன்கள் உள்ளிட்ட பொருட்களை இந்தியாவிலிருந்து வரியே இல்லாமல் ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட விண்வெளி வீரர் அனில் மேனன் இன்று விண்வெளிக்கு செல்கிறார். கஜகஸ்தான் நாட்டில் உள்ள விண்வெளி மையத்திலிருந்து நாசா ராக்கெட் மூலம் இன்று இரவு புறப்படுகிறார் அனில் மேனன். தாயகம் திரும்புவதாக அறிவித்துள்ள முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் முடிவுக்கு வங்கதேச அரசு வரவேற்பு. மரண தண்டனை குற்றவாளியான ஹசீனா சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். யுக்ரைன் பிரதமர் யூலியா திடீர் ராஜினாமா. ரஷ்யாவுடனான போர் தீவிரம் எடுத்துள்ள நிலையில் மாற்று பொறுப்பை வழங்க அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டம் என தகவல். பிரான்சில் பாஸ்டல் தினத்தையொட்டி பாரிஸ் நகரில் வலிமையாக பறைசாற்றும் வகையில் நடந்த முப்படைகள் அணிவகுப்பு. சாகச நிகழ்ச்சிகளை யுக்ரைன், ஜெர்மனி, இங்கிலாந்து நாட்டு தலைவர்களுடன் கண்டு ரசித்த அதிபர் மேக்ரான். வடகிழக்கு சீன மாகாணங்களை தாக்கிய பவி புயலால் கொட்டை தீர்த்த கனமழை. முக்கிய நகரங்களில் வெள்ளப்பெருக்கு. பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். கடலுக்கடியில் உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையை அமைத்தது சீனா. 17 கிலோமீட்டர் தொலைவுள்ள பாதையில் வாகனங்கள் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் வகையில் வடிவமைப்பு.